அதான் ஆஃபீஸ் மேலே தேவையான மற்றும் குடும்பம் blood bank பேஸ்மெண்ட் முடிஞ்சு சரியாக 2 கிலோமீட்டர் வைக்கலாம். அதுக்கு ட்ரெயினிங் ஏற்பாடு செய்யலாம். டீமை போடுறதுனா கூட அது மட்டும் வச்சுட்டு செய்யலாம். மழை Yeah,
2 மெட்டீரியல் போட்டால் clinic complex. இதுதான் மெட்டர்னிட்டி பீடியாட்ரிக்கும் வரப்போகுது ஃபுல்லு காட்டு அங்கே மேலே இருந்துக்கிறேன் போனோம் அது கீழே கம்பி இல்லை அதான் பண்ணுவோம் அதுதான் அந்த பிராண்ட் கனெக்ட் அது வரைக்கும் ஃபுல் ஃப்ளோர் தான் பார்க்கணும் பீடியாட்ரிக். ஒரு கலந்துரையாடல் ஒன்றுக்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அப்போ இதில் இந்த லைஃப்பில் போகிறது சரியில்லைன்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா நாங்கள் அது ஒரு ஆரம்பத்தை எடுத்துட்டு அதுக்கு பிறகு நிப்பாட்டி கொள்வது நல்லது. அப்போ இந்த கலந்துரையாடல் என்றது ஒரு வெளிப்பாடாக பல பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காண்டி அதை ஆராய்ச்சி பார்த்து அதனுடைய சரிபுலைகள் சாதக பாதகங்களை ஆராய்ச்சி பார்த்து இந்த பிரச்சனைகளை தீர்க்கிற நோக்கத்துடன் இங்கே கூடியிருக்கிறோம். ஆனால் உண்மையாக இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வாரத்துக்கு விட்டிருக்க கூடாது. அது ஒன்று இந்த மருத்துவ நிர்வாகத்தினுடைய ஒரு பக்க குறைபாடுகள், மற்ற பக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுடைய குறைபாடுகள். அதில் நான் ஒரு தார்மீக பொறுப்பெடுக்க விரும்புகிறேன். இதை நான் கூடின கவனம் செலுத்த இல்லைன்றதில் நான் இதில் கூடின என்னுடைய கவலையை இல்லை என்னுடைய அந்த தவறை நான் இதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் அதை என்னென்று தெரியல, இது வகையில் அது விடுபட்டு போயிட்டது. அதால் மக்களுடைய ஒரு எழுச்சியில், மக்களுடைய அந்த அதிருப்தியில், மக்களுடைய குறைபாடு அதெல்லாம் வழியில் வந்திருக்கு. சரி, எல்லாம் நன்மைக்கே என்ற வகையில் நாங்கள் இதை பார்க்கலாம்னு யோசிக்கிறேன். அப்போ இங்கே நான் மாத்திரம் இல்லை, இங்கே வேறு பல மக்கள் பிரதிநிதிகள் அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்கிறேன். நான் அவியல் மேலே நான் எதையும் சொல்ல விரும்ப இல்லை. ஆனால் நான் ஒரு தார்மீக பொறுப்படுத்திருக்கிற வகையில் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் வார மாதத்தோட 30 வருஷம் முடியுது தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் இருந்த. அதே நேரத்தில் இந்த மக்களுடைய அரசியல் உரிமை, அபிவிருத்தி, அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வண்ட வகையில் அதுக்கான போராட்டங்கள் ஆரம்பத்தில் ஈடுபட்டது. அப்புறம் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முன் வந்திருக்கிற வகையில் எனக்கும் மற்ற சக அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு இருக்கின்றது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் என்னத்தான் நான் இதில் சுய விமர்சனம் செய்து கொள்ள விரும்புகிறேன். அப்போ நாங்கள் இங்கே கூடியிருக்கிறது இந்த பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வச்சிருக்கிறதுக்காக இல்லை, இந்த பிரச்சனைகளை தீர்த்த வகையில் இந்த தென்மராட்சி பிரதேச மக்களுடைய அந்த மருத்துவ தேவையை பூர்த்தி செய்கிறது, மற்ற அவைகளுக்கு உரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது தான் இந்த பிரதான நோக்கம். அந்த வகையில் இது இந்த பிரச்சனையை அந்த மருத்துவ நிர்வாகத்தில் தீர்க்க முடியாமல், அரசியல் பிரதிநிதிகளால் தீர்க்க முடியாமல், மக்கள் அதை தங்கட கையில் எடுத்து கொண்டிருக்கணும். இந்த பிரச்சனையை தீர்க்க வேணும் என்று சொல்றேன். அப்போ அந்த வகையில் நாங்கள் இங்கே முன் வந்திருக்கிறோம். அப்போ இதில் எனக்கு மக்களுடைய சார்பில் பல கோரிக்கைகளை முன் வச்சிருக்கணும். அதில் ஒன்று என்னென்றால்,
இதில் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அப்போ இதை யாரும் அதாவது மக்களுடைய வருகின்ற கருத்துக்கள் அல்ல இந்த மருத்துவ நிர்வாகிகளுடைய கருத்துக்களாக மாத்திரம் நாங்கள் எடுத்துக்கொள்வோமே ஒழிய ஒருத்தர் மேலே பழி சுமத்துறதாக அல்ல ஒருத்தர் மேலே குறை சொல்வதாக இல்லாமல் இந்த கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கி கடமைக்கு வருவதற்கு முன்பே சாவகச்சேரி வைத்தியசாலையில் பதவி ஏற்பதை வடமாகாண சுகாதார பணிப்பாளர் தர்த்தமையின் உள்நோக்கம் என்ன என்றொரு கேள்வியோடு எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் 14 இதில் தந்திருக்கிறேன். எனக்கு இது ஒரு விளக்கம் உண்டு. எனக்கு யாரும் இதை சொல்ல முடியுமா இதனுடைய விளக்கம் என்னன்ட்டு? வைத்திய அத்தியட்சகர் கடமைக்கு வருவதற்கு இப்போ நாங்கள் மின் பொறியியலான கொடுத்துருக்காங்க. இதுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வேணும். எங்கள்கிட்ட ஏற்கனவே இப்போ இருக்கிற ஜென்ரேட்டர் வந்து 100 kVA வந்து 40 kVA வந்து தான் இருக்குது சார். அது வந்து இப்போ இருக்கிற பில்டிங்களுக்கு தான் அது கொடுத்து கொண்டிருக்கு. அந்த பில்டிங்கு புது பில்டிங்குக்கு இவ்வளோ எரிவலையும் இயக்கிறதுக்கு அவைந்த சிபார்சு வந்து 400 kV ஜென்ரேட்டர் தேவைப்படுது. அப்போ நாங்கள் உடனடியாகவே கடந்த வருடம் 2023ஆம் ஆண்டு 400 kV ஜென்ரேட்டருக்கு டெண்டர் முதலாவது கோல் பண்ணினாங்க. கடந்த வருடம் 2023 செய்து கொண்டு வந்தது. இப்போ 2019ஆம் ஆண்டு தான் அந்த ப்ரொஜெக்ட் வந்து முடிஞ்சு இப்போ முறை கொஞ்சம் வேலையாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு 2020 சத்திரை சிகிச்சை பிரிவு விபத்து மற்றும் அவசர சேவை பிரிவு என்பன சரி வர்றதுக்கு முன்னமே அவரை இங்கே வேண்டாம் என்று சொல்லி அவர்கிட்ட பேரை டிபெக்ஸால் அழித்து டாக்டராகவும் தான் ஹியூமன் ரைட்ஸில் போய்த்தான் அதுக்கு தீர்வு எடுத்து திரும்ப இங்கே வந்ததாக சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே இருந்து ஏன் அவரை முன்னமே கத்திருக்கிறார். அதுக்கான காரணத்தை தான் சொல்லலாம். என்ன காரணத்தை காட்டி அவரை இங்கே வரக்கூடாது தடுக்கணும். இதில் இப்போ எங்களுக்கு அது ஒரு பக்கமான ஒரு கருத்து தானே செய்தி தானே வந்திருக்கு. அதை நாங்கள் இப்போதைக்கு ஒத்தி வச்சு அடுத்ததுக்கு போவோம். அதாவது இப்போ நீங்கள் இடையில ஒரு பிரேக் கொண்டு வந்து திருப்பி எப்போ நீங்கள் பொருட்படுத்துறீங்க? 9ஆம் தேதி இது போல அண்டையிலேருந்து நீங்களாம் நீங்கள் எம்எஸ். அப்போ ஒரு நீண்ட காலமாக சொல்லப்பட்ட அல்லது இருக்கப்பட்ட குறைபாடுகள் இருக்குத்தான வைத்தியர்கள் இங்கே இருக்கிற இல்லையா? இப்போ நேற்றைக்கு முந்த நாள் ஒரு வெளியால் அந்த செய்தி வந்தது. என்ன மணி திருநீலகண்டன் நான் வேறு விதமாக யோசிச்சிட்டேன். அந்த மட்டத்தில் கடிச்சு 12 மணிக்கு ஒரு வந்தவர் பதிவுகள் எல்லாம் இருக்குது. அப்போ இங்கே வைத்தியம் செய்யறதுக்கு ஒரு நேரம் இருக்க இல்லைன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் 4 மணி சொன்ன டைமோட சிசியில் பார்த்து 1 மணிக்கு கிட்ட தான் வந்திருக்கிறோம். அந்த டைமுக்கு 20 நிமிஷம் முதலும் ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் செய்திருக்கணும். அதே மாதிரி 1:30க்கு ஓவரால் அந்த இசிஜி எடுத்து அதுவும் பார்த்துருக்கோம். அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நாங்கள் பார்த்த அடிப்படையில் செக்யூரிட்டி கார்டு அந்த இல்லை பட் எங்களுக்கு பின்னுக்கு தான் அந்த பில்டிங்கோடைய வந்து டோர் சாத்தியிருந்தது. வந்தவர்களும் டோரை தட்டவும் இல்லை. அதனால் அவைக்கு மெசேஜ் நீங்கள் வந்து இயூக்கு உள்ளுக்கு தான் டாக்டர் இருக்கார் அந்த ஏசி போட்டதும். அப்போ அதனால் கிட்ட உள்ள அட்டெண்டன்ட் ஆன் டியூட்டி அட்டென்ட் பண்ணி தான் டாக்டர்கிட்ட கொண்டு போகணும். நாங்கள் கடமையில் இருந்து உறுதிப்படுத்தியிருந்தோம். டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலிக்குரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கோம். ஆனால் என்ன நடந்தாலும் உண்மையில் தெரியுங்கன்னா விதின் 20 மினிட்ஸ் தான். முதல் பேஷண்ட் பார்த்துருக்கணும், 2 மணிக்கு வந்த பேஷண்ட்டும் பார்த்துருக்கணும். இந்த பேஷண்ட் வந்து திரும்பி போனது அதில் பதிவு செய்யும். இதில் இந்த சிசிடி அந்த கேமராவில் பதிஞ்சிருக்கிறது. இங்கே வந்து இங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டு யாரோடைய கலந்துரையாடி நடத்துல அவையெல்லாம் அந்த பதிவெல்லாம் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறார். அவை சொல்லியிருக்கேன் ஒரு இதுக்கு இல்லையா? ஒரு செக்யூரிட்டி கார்டே அவன் சந்திக்க இல்லை. அங்கே வந்த சிசிடிவியில் பார்த்து நான் வந்து அங்கே அந்த 50 பில்டிங் வந்துட்டு திருப்பி இதில் வந்து செக்யூரிட்டி கார்டு பூத்துக்கு போய் அந்த மாணவருக்கு நம்பர் வர சொல்லி கேட்டிருந்தாங்க. நேரம் வரையில நம்பர் இருக்கு. அவரோட இருக்கா கதைப்போம். தவறுகள் நடக்கிறது, தவறுகளை உணர்ந்து திருத்தி கொள்வது அவசியம். நாங்கள் அதை நியாயப்படுத்துறதோ மூடி மறைக்கிறதோ கூடாது. என்னை பொறுத்த வகையில் நான் ஒரு தவறு விட்டு உணர்ந்தால் அல்ல யாராவது என்ன உணர்த்தினால் நான் ஒரு காலம் நான் செஞ்ச முயலுக்கு 3 காலம்ட்டு சொல்றதில்லை. அது என்னுடைய குணாம்சம், என்னுடைய கேரக்டர். அப்போ நான் இப்போ இங்கே இதில் இந்த நிர்வாகத்தில் இந்த மாவட்டத்தினுடைய ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் அல்ல ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் என்ற வகையில்
எனக்கு கூடின பங்கு இல்லை கூடின கருத்து சொல்றதுக்கு இல்லை நடைமுறைப்படுத்துறதுக்குரிய அந்த ஆற்றல் அல்லது அந்த ஏது நிலைமையில் இருக்கிறபடினா அது தயவு செய்து உங்களோட நிர்வாகம் அதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இனிமேல் அப்படி நடக்காமல் தயவு செய்து பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே பிரச்சனை வந்துருக்கு. ஐயா ஒரு கேள்வி. 23 டாக்டர்ஸ்ல எத்தனை டாக்டர்ஸுக்கு அவரேஜா டியூட்டி வரும்? அதே இந்த 300 அடித்த பிரச்சனையில் கட்டாயம் ஓபிடியில் டிக்கெட் எடுக்கிற இடத்துல 1-2 ஹெல்த் சர்வீஸ் ஸ்டாஃபாக கட்டாயம் 3 பேர்கிட்ட இருக்கணும். அதே நேரம் அந்த உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் பண்ணிக்கல ஏதோ ஒரு கேள்வி கேட்டு தான் செக்யூரிட்டி கார்டு நார்மலாக உள்ளுக்கு அனுப்புகிறேன். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவர் மாதிரி இல்லையா ஐயா? அதே நேரம் அங்கே ஓபிடியிலே வந்த இல்லை. அதே நேரம் அந்த ஒரு இப்போ டாக்டர்ஸ் எத்தனை பேர் பகலில் கட்டாயம் ஒரு ஷிஃப்ட்டில் இருக்கணும், இரவில் எத்தனை ஷிஃப்ட்டில் இருக்கணும் அப்படின்னா மெயின் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி சொன்னால் இங்கே அவரேஜாக 4 டாக்டர்ஸ் தான் வேலை செய்யணும்னு சொல்லி பப்ளிக் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆகின வழியாக தான் அவ்வளவு சனம் அங்கே முன்னுக்கு வந்து கூடின அந்த ஒரு பிள்ளையை மட்டும்தான் சனம் மெயினாக யோசிக்குது. நல்லா நீங்கள் கரெக்டாக கேள்வி இதை தெளிவுபடுத்துவோம். எங்களுக்கு வந்து ஒரு யூனிட் 24 மணி நேரம் ரன் பண்ணணும். கட்டாயம் 3 டாக்டர் இந்த நீங்கள் அந்த திருநீலகண்டன் கடிச்சு உங்களோட தகப்பனார என்ன நடந்துட்டு இதில் விட்டுருக்கிற ஸ்பீக்கர் இவ்வளோ சொல்லுங்க என்ன நடந்துன்றது. சரி நீங்கள் முன் கேட்டால நான் வந்துடுறீங்க. முன் கேட்டில் வந்து செக்யூரிட்டி கார்டு இல்லையா? சரி முன் ஓபிடி சொல்லி பழைய ஓபிடி பழசு. ஓ சரி ஓ பின் ஓபிடியில் ஒரு தரம் இல்லை கீழே இல்லை வைத்தியர் மாதிரி இல்லை உத்தியோகத்தர் அந்த சரி. அப்போ இது வைத்தியருடைய தவறுன்றதை விட இங்கே இருக்கக்கூடிய அந்த உத்தியோகத்தருடைய தவறு. இல்லை அது மாற்றிட்டோம். இப்போ புதுசாக மாற்றி அப்போ செக்யூரிட்டி கார்டும் இல்லையா? ஃபோன் அடிச்சதா? ஃபோன் அவர் ஒரு நேரம் இல்லை. அவர் டிரைவர் எத்தனை லைசன்ஸ் இருந்தா கூட ஆகலாம். ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் அடிக்க கூடாது இருக்கு. ஆஸ்பத்திரி நாங்கள் படிக்க ஆஸ்பத்திரி சுற்று வட்டாரத்துக்குள்ள போன் அடிக்க கூடாது ஒரு சட்டம் இருக்குச்சே. நான் சும்மா கேட்டேன். சரி அப்ப இவர் வந்து உங்களை விசாரணையை கூப்பிட்டால் சரி அப்ப அங்க வாங்க நாங்கள் எல்லாம் கதைப்போம். சரி சரி எனக்கு அது விளங்குது. 23 டாக்டர் வேண்டாம் 23 பேரும் பிரிச்சுடன் செய்ய செயல்படலாமே ஒழிய அந்த ஓபிடியில் கட்டாயம் ஒரு ஆள் இருக்க அந்த டைம் நடந்ததை உறுதிப்படுத்திட்டோம். உத்தியோகத்தர் டாக்டரை வளமே அந்த புறப்பாடு ஒரு டாக்டரை சந்திக்கணும்னா 2 பேரியர் நீங்கள் தாண்டணும். கொண்டு வந்து மைனஸ் ஸ்டாஃப் அட்டன் பண்ணி அதை கொண்டு நர்சிங் ஆஃபீஸர்ஸில் விட்டு நர்சிங் ஆஃபீஸர் என்டர் பண்ணி முடிச்சு தான் டாக்டர் பெறாங்க. பொதுவாக வர கருத்து இந்த 2 பேரியர் வந்தோன்னா டாக்டர் இல்லைன்ற கருத்து அதுக்காக நான் நியாயப்படுத்த இல்லை. அது இன்கொயரி போகட்டும். ஆனால் இந்த 2 பேரியர்லையும் இருக்கிற பிரச்சனையும் டாக்டர்ஸ் இல்லையான்னு சொல்லி சொல்லப்படும். ஸோ அதுக்குரிய இன்கொயரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த சம்பவத்தில் டாக்டர் நின்றதை நான் எல்லா டாக்குமெண்ட்டையும் வச்சு உறுதிப்படுத்தி இருக்கிறேன். டாக்டர் அந்த எமர்ஜென்சி யூனிட்ல நின்றுருக்கேன். ஆரோட ஒத்திசைவாக வேலை செய்வோம். இப்போ நோயாளி நரம்பு சங்கம் வந்து டக்குண்டாவில் நாளைக்கு ஒரு கூட்டத்தை வச்சு இப்படி செய்வோம் பண்ணுவீங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கு உங்களோட தலைமையில் இப்படி கூடி சில
முன்மொழிவுகளை இல்லாட்டி ஒரு திட்டங்களை போட்டிருக்கிறோம். அப்போ இப்போ உண்மையாக அது எங்களுக்கான பிரச்சனை இல்லை, எம்எஸ்சிக்கும் பிரச்சனையாக இருக்கும். நாங்கள் ஒன்றை சொல்லுவோம், அவர் ஒன்றை சொல்லுவார். யாரோட இங்கே பணியாற்றுறது நிர்வாக ரீதியான தீர்மானங்கள் எதுவுமே நாங்கள் எடுப்போம். இப்போ நிர்வாக ஆலோசனையும் பெற்று நாங்கள் எடுப்போம். தனித்தனி இதை விட இன்னொரு குழு இன்புட் எடுக்கலாம். நான் 2 குழுவோடையுமே இப்போ ஆலோசனை அவை என்ன தெரிவிக்கணும், நீங்கள் என்ன தெரிவிக்கிறீங்க, அதில் ஃபைனல் டெசிஷனுக்கு உங்களோட ரிப்ரஸன்டேட்டிவ் கூட நான் கழிச்சு தான் முடிவெடுத்தது. இவைக்கு தெரியாதா பிறகுதான் இப்போ இந்த ரீசன் எல்லாம் சொல்லிட்டு வரீங்க இருக்கும். அதாவது இந்த இங்கத்த பிராந்திய சுகாதார பணிப்பாளர் தன்னுடைய காரணங்களை சொல்லியிருக்கிறார். அதில் நியாயங்கள் இருக்கலாம். ஆனால் இங்கே நான் பகல் மேலே மாத்திரம் நான் குற்றம் சொல்ல விரும்பையில் என்னென்னா, இங்கே ஒரு பொருத்தமான ஒரு பொறுப்பான அபிவிருத்தி குழு ஒன்று இங்கே இல்லை போல எனக்கு. அந்த குழு ஒன்று இருந்திருக்குமா இருந்தால் இந்த பிரச்சனையை கணிசமான அளவில் தீர்த்திருக்கிறான். அந்த வகையில் தான் இந்த உங்களை நான் சாவைச்சேரி அபிவிருத்தி குழு ஒன்ற வகையில் உங்களை விலையை முனைச்சி விட்டால் எங்களோட கலந்துரையாடல கூட அப்படின்னால் உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை நாங்கால தெரியாது, அவைகளுக்கு தெரிஞ்சதில் உங்களுக்கு தெரியாது. அப்போ இரத்த பரிசோதனை செய்வதில் இதுவரை காலமும் தங்களுக்கு இருந்த தடைகள் என்ன, அவற்றை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டங்கள் எதுவும் தங்களிடம் உள்ளதா? இதில் வந்து பெரும்பாலும் அந்த பிளட் டெஸ்ட் வழியில் செய்யப்படுறன்றது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. அதில் நான் பார்த்ததில் வந்து சில டெஸ்ட்டுகள்லாம் நாங்கள் எங்களோட எம்எல்டிக்கள் இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸில் செய்யலாம். சில டெஸ்ட்டுகள் வந்து மற்ற வைத்தியசாலைகள்லையும் சில அப்படி தான். உதாரணமாக எஃப்டிஏமன்சி நாங்கள் இப்போ டயபெட்டிக்கு நீண்ட காலமான சுகர் கண்ட்ரோலை பார்ப்பது எஃப்டிஏமன்சி. அது வந்து எங்கள்கிட்ட டெஸ்ட் இல்லை. கட்டாயமாக வழியில் எங்கேயோட செய்யணும் அல்லது கொரோனா வைத்தியசாலைக்கு போவோம். அப்போ இதில் அப்படியான டிஎஸ்ஹெச் அதுவும் எங்கள்கிட்ட இல்லை. இப்போ நான் பொதுவாக பார்த்தோம்னா இந்த ரத்த பரிசோதனைக்கு வழியில் அனுப்பப்படுறது சொல்லப்படுறது. அப்போ அதுக்காக தான் நான் இப்போ சொல்லியிருந்தேன், பிளட் எடுக்கிற இடத்துலையே நாங்கள் என்னென்ன டெஸ்ட் செய்வோம்ன்றதை நாங்கள் அதில் டிஸ்பிளே பண்ணோம். அப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டிக்கலாம், நான் சொன்னால் போட்டிக்கலாம். இப்போ அதில் வந்து இருக்கிற டெஸ்ட் வெளியில் போகப்படுமா இருந்தால் உடனடியாக இந்த நம்பர் மாதிரி இருக்குது, நீங்கள் யாரும் கால் பண்ணலாம். அதில் இருக்கிற டெஸ்ட் வெளியில் போக சொல்லியிருந்தால் அதுக்கு நாங்கள் போகிறோம். ஆனால் அதுக்கு இல்லாத டெஸ்ட்டுகள் கட்டாயமாக வெளியிலையோ அல்லது வெளியாகலையோ செய்யலாம். ஒரு புறப்பாடு சொல்லப்படுது. அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிலதுகள் இருக்கு, சிலதுகள் இல்லையா, சரி. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு கமிஷனுக்காண்டி தனியார் இதுக்கு அனுப்பப்படுறதாக ஒரு குற்றச்சாட்டு. இனிமேல் அப்படி வராமல் நீங்கள் சொன்னது போல அதில் எழுதி வைக்கோங்க, என்னென்னதான் நீங்கள் இங்கே செய்யலாம் என்றதை இது பண்ணினா அவர்களுக்கு தெரியும். ஏனியதும் செய்யறதுக்குரிய முன்முயற்சியும் நாங்கள் எடுப்போம். செய்யக்கூடியதை ஓவர் நைட்டில் செய்ய விட்டாலும் நாங்கள் ஒரு திட்டத்தை போட்டேன். இந்த பகுதியில் இந்த தென்மராட்சியில் 1000 எவ்வளவு மக்கள் வைக்கிறோம், குடும்பமும் மக்கள் சரி. இங்கே மாத்திரம் இல்லை தான், வேறு இடங்கள்லேருந்து மக்கள் வருகிறோம், பழையிலேருந்து வருகிறோம், வேறு இடங்கள்லேருந்து எல்லாம் வருகிறோம். இப்போ நாங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜுக்கு அதை நோக்கி போகிறதுக்கு திட்டங்களையும் போட்டு நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சி எடுப்போம். அது வேலையில் இந்த இருக்கக்கூடிய குறைபாடுகள் இருக்குத்தானே, நியாயமான விமர்சனங்கள் அல்லது தவறுகள் அதை உடனடியாக நீங்கள் தீர்க்க வேண்டும். இதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்று ஒரு இது வந்து அப்படி ஒன்று நடந்திருக்கிற மாதிரி, அதாவது கண்ணால பார்த்தாங்கன்னு சொல்லினோம், நடவடிக்கைகளும் இருக்குது. அதை நோக்க நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். I have seen a video also, but in the video, if it is go to court, difficult to prove. But when you see that from the story, it took place. ஒரு சிஐடி ஸ்பெஷல் சிஐடி ஊடாக புலனாய்வு செய்து விசாரிக்கிறது தான் ஒரு சாலச்சிறந்தது. ஏனென்றால் சுகாதார அமைச்சர் ஒருவர் மீதான குற்றச்சாட்டு கூட புலனாய்வுத்துறை தான் விசாரணை செய்திருக்குது. சிஐடிக்குள்ளால் இதை செய்தால்தான் அங்கே என்ன உண்மை நடந்ததுன்றதை கொண்டு வரலாம். சிஐடிக்கு யார் இது தாக்கல் செய்ய வேணும், முறைப்பாடு யார் கொடுக்க வேணும், பாதிக்கப்பட்டவர் தாக்கப்பட்டவர் போலீஸுக்கு முறைப்பாடு கொடுக்க வேணும். நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் முறைப்பாடு கொடுக்க சொல்லி, நான் ஐஜிபிடியை கலைச்சு இந்த இடத்துல இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் முறைப்பாடு செய்ய சொல்லி இப்போ சொல்லி ஒரு கிழமைக்கு மேலே இதுவே வந்து முறைப்பாடு கொடுக்க இல்லை. அவர் வந்து முறைப்பாடு கொடுக்க வேணும். மற்றது
நானும் அதை என்னன்றத பார்க்கணும். அவர் ரெஸ்ட்லெஸ். நீங்கள் சொல்றீங்களோ இல்லையோ நான் அதை செய்ய வேண்டிய அவர் ரெஸ்ட்லெஸ். நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் பாராளுமன்றத்தில் வேட்பாளராக இருந்த நாள் பக்கம் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க. ஆகவே இந்த மக்களின் விருப்பத்துக்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நீங்கள் மக்களின் விருப்பத்திற்குரிய அந்த எம்எஸ் அத்தியட்சகரை இந்த இடத்துக்கு மாகாண சபை ஊடாக கொண்டு வருவதற்கு முயற்சி இந்த அனைத்து முன்னேற்றங்களுக்கும் அடையாளம் ராமநாதன் அச்சுதான். சொல்லினோம் அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்னுடைய அனுபவங்கள் வேறு. அப்போ இதில் இந்த அரசியல் தலைமையும் அதில் கூட கவனம் செலுத்தி இருக்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல என்னென்னு தெரியல, நானும் அதில் கொஞ்சம் கவலையினமாக இருந்துட்டேன். நான் இப்போ ஏன்னா ஒருங்கிணைப்பு குழுவிற்கு தலைவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த பிரதேசத்தினுடைய இந்த மக்களுடைய பிரதிநிதி என்ற வகையில் அதில் நானும் அதில் இதை போட்டோ விட்டுட்டேன். சரி, இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்து கொள்ளலாம். மற்ற இப்போ இவன் சொல்கிறக்கூடிய நான் வேறு ஆக்களுக்கெல்லாம் கேட்டிருக்கிறேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகள், இப்போ நீங்கள் கேட்ட இந்த எத்தனாவது கேள்வி, 3வது கேள்வி கூறிய அந்த குறைபாடுகள் மக்களுக்கு தெரியுது. அப்போ இதுக்கெல்லாம் இந்த பற்றாக்குறை, ஆரணி பற்றாக்குறை எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளோ நாளில் அதை பூர்த்தி செய்வீங்க? மற்ற உங்களுக்கு போதனா வைத்தியசாலை மற்ற பல்கலைக்கழகம் உதவுவதாக சொல்லியிருக்கோம். பிரீமியம் வைத்தியசாலையிலேருந்து இப்போ மேகாய்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ பெரிய சொல்லிடுறாங்க. அதே மாதிரி கோயம்பேட்டு ஹாஸ்பிட்டல் வியோஜிக்காக சர்ஜன் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான் படிக்கணும். அவேந்த உதவியோட அந்த ஆளுநர் கட்டால இப்போ இதில் இந்த 3வது தான் நம்ம மகப்பேற்று சொன்னீங்களா வியோஜிசர் கோயம்பேட்டு அதை ஒரு 10 நாளுக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அனுப்பிடுது. மோடிஃபிகேஷன் பில்டிங்கை நாங்கள் அது வரையில அதுக்குரிய இந்த குறைபாடு ஆலடி பிரச்சனை இல்லை. ஒரு நோயாளி பெறக்கூடும். அதில் என்னன்னு சொன்னால், இப்போ நான் அன்றைக்கு ஒருத்தர் வந்த மாதிரி உண்மையாக ஒருத்தர் உயிருக்கு போராடி கொண்டு வர முதலுதவி செய்து நீங்கள் யாழ்ப்பாணம் அனுப்ப வேணும் என்று இங்கே ஒருத்தரும் இல்லை என்றால் அவர்கிட்ட உயிர் போனால் அதுக்கு யார் பொறுப்பு? அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதானே சார். இப்போ நாங்கள் யதார்த்தத்தை கதைப்போம். இப்போ அவருக்கு ஏதோ தேர்வு வந்தால் அது வேறு. இப்போ நாளைக்கு இப்போ இன்னொரு இது முக்கியமான ஆஸ்பத்திரி இன்னொரு ஆக்ஷன் பட்டி இதை ஆக்ஷன் பண்ண ஒருத்தர் வார உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நீங்கள் முதலுதவி கொடுக்க வேணும். முதலுதவி கொடுக்குறது இங்கே டாக்டரும் இல்லை, ஒரு நர்ஸும் இல்லைன்னு சொன்னால் அது அவர்கிட்ட உயிர் போனால் அதுக்கு யாரும் பொறுப்பு? அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துட்டு நேரடியாக எந்த நம்பரும் டிஸ்பிளே பண்ணிட்டு இப்படியா விஷயம் கால் பண்ணுங்க. இனி நான் எல்லாமே அந்த பொடியை நீங்கள் கொடுக்கறதுக்கு ஏன் டைம் ஆகுது? இப்படி ஒரு மக்கள்கிட்ட இருந்து இப்படி ஒரு பிரச்சனை கதைக்கினேன், ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது. டைமுக்கு கொடுக்குற இல்லை. இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை இருந்தால் அது சனி ஞாயிறு டாக்டர் வரையில டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லி திங்கக்கிழமை தான் அந்த பொடி கொடுக்குற மாதிரி அப்படின்னு நடக்குது. ஒரு ஆக்டிவான ஒரு ஆள் இல்லை. நீங்கள் டவுன் கிரேட் பண்ணி தானே வச்சுக்கீங்க. உங்களோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளுநரை நீங்கள் கொண்டு வரணும், நீங்கள் ஒரு பிடியை கொண்டு வரணும். அதே மாதிரி இதுகளை நீங்கள் கொண்டு வந்தால் தான் இந்த மக்களுக்கு உங்களால் சேவை செய்ய முடியும். அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஏன்னா இந்த குகநாதன் ஒருத்தர் இருந்தவர் சார், SLAS ஆஃபீஸர், 59 வருஷம் சரியோ புளியோ சார் இங்கே மக்களுக்காக கடமையாயிருக்கு. ஒரு வருஷம் தான் அவர் கேட்டது எக்ஸ்டென்ஷன். ஆளுநர் அந்த எக்ஸ்டென்ஷனை கொடுக்கல. என்ன நடந்திருக்கு? அவர் அங்கே ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரியில் செக்ரட்டரியா இருக்கார். அவர் உழைக்கிற அந்த 12 மாதம் உழைக்கிற காசை அங்கேயே செலவழிச்சிட்டு வர போறார். பாவம், அந்த ஒரு வருஷத்துக்கு இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தருமே அந்த சந்தர்ப்பத்தை வழங்குகிறார். சங்கங்கள்ன்றதை விட்டுட்டு பாடசாலை அபிவிருத்தி டெவலப்மெண்ட் சொசைட்டி ஒன்று உருவாக்கி அதை இங்கே இருக்கிற வர்த்தகர்களையும் உள்வாங்கினா தான் அது சிறப்பாக இருக்கு. ஏனென்றா என்ற நண்பர் அந்த லாப்காய் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ராசன் சார் தான் ஒரு
இங்கே கேட்டவையா அவருக்கு ஒரு பிசினஸ் மேக்னெட், ஒரு equipment கொண்டு வந்து வரா பிசினஸ் மேக்னெட் equip ஸ்ரீலங்கா, not only Japan, ஸ்ரீலங்கா. அந்த equipment கொண்டு வந்து தான் இவைக்கு ஃப்ரீயாக கொடுக்க இவ கேட்கணுமா அதுக்கிட்ட கோஸ்ட் என்ன அப்போ வருஷ நேரம் நீங்களே அந்த கோஸ்ட்டை பற்றி கவலைப்படுறீங்க, அதை பற்றி அக்கறைப்படுறீங்க. உங்களே கேட்டீங்க, கேட்ட சாமானை கொண்டு வந்துருக்கு. அது பிள்ளைண்டா சொல்லுங்க, திருப்பி கொடுத்து உங்களோட விருப்பமான சாமானை கொண்டு வந்துடும். இதை மாதிரி இங்கே கன விஷயங்கள் இருக்குது. எனக்கும் உங்களோட பிராந்திய கேதீஸ்வரன் ஐயாவுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் என்ன ஒரு 1000 ரூபா விற்கிற மிளகா 1500 ரூபா தான் மிளகாத்தூள் வரும். 550 ரூபாய்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அந்த விஷயத்தை மீடியா மூலம் கொண்டு வந்தேன். அப்போ ஐயா என்ன சொன்னார் என்றால், என்ன அந்த 2 பேக்கெட்டை கொண்டு வர சொல்லி நான் தேடி வேண்டிக் கொண்டே கொடுத்தேன். கொடுத்த உடனே ஐயா அதை பற்றி 1 மாதம் 1.5 மாதம் விட்டுட்டேன். பிறகு இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்து சொன்னார், தம்பி அண்ணா நீங்கள் இதை கொண்டு வந்தீங்கன்னா உங்களை தான் நாங்கள் ரிமாண்ட் பண்ணோம். ஏன்னா நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க. அப்போ நாங்கள் போய் கடையில் எடுக்கிறோம். இன்று வரைக்கும் கடையில் எடுக்கவும் இல்லை, அது சம்மந்தமாக அக்கறைப்படவும் இல்லை, ஒன்றுமே நடக்கி. சார் அது காலாலேயோ குண்டியாலேயோ அந்த பிள்ளைய வந்தால் இதை இது பிளாஸ்டிக் போட்டு அதை ஃபில் பண்ணி திருப்பி ஆம்புலன்ஸில் அனுப்பலாம். தாய் எப்பேற்பட்ட துன்ப துயரங்களை அந்த பயணத்தில் எதிர்கொள்வார். இதை பற்றியெல்லாம் ஒருத்தரும் அக்கறைப்படையில். நீங்கள் அமைச்சர் GMOA இந்த நார்த் அண்ட் ஈஸ்ட் எவ்வளவு பிக் மாஃபியான்றதை எங்கள்கிட்ட கேட்க தெரியல. நீங்கள் GMOA ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் போய் விசாரித்தாலே சொல்லுவனம் அழகா. ஆகவே இதை கவனமாக அக்கறைப்பட்டு முதல் வடமாகாண GMOA கட்டுப்படுத்தி அவைய கொஞ்சம் கவனமாக எங்களுக்கு செய்திடணும். அதுக்கு ஆக்கப்பூர்வமான முயற்சியை நீங்கள் கேபினட் மூலம் ஏதாவது எடுத்து அந்த உங்களுக்கும் எங்களுக்கும் மக்களுக்கும் அறிவூட்டிய, இந்த மக்களுக்கு அறியாத மக்களுக்கு அறிவேற்றிய அந்த அர்ஜுனாவை இந்த பிராந்தியத்துக்கு மாகாண சபை ஊடாக எம்எஸ்ஆ கொண்டு சொல்லி தான் எங்களோட கோரிக்கை. படத்துக்கு விஜயம் செய்து அவர் அந்த இங்கே இவ்வளவு நிலைமைகள் நடந்தும் இந்த இடத்துக்கு அவரை வரவிடாமல் செய்த சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்து அவர் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற நேரம் இந்த இடத்துக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இந்த நேரடியாக நின்று அந்த பிரச்சனைகளை கேட்க முடியாமல் போகிற காரணம் என்னென்று நடந்திருக்கான்னு கேட்டு நீங்கள் நாங்களே இங்கே வந்து உண்மையாக எங்களுடைய நண்பர் 2 பேர் வந்தவர் ஒரு ஆக்சிடென்ட் பட் எல்லாரும் தெரியும். இங்கே வந்து எங்களுக்கு உண்மையாக தெரியாது. நாங்கள் நினச்சோம் இங்கே தான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்ட்டு. இப்போ வீடு வழியாக வயதுவர் செத்தா அங்கே வந்து அவையிலே செய்வினோம். இப்போ வந்து அந்த வெட்டி கொத்துற ஒன்றும் இல்லை தானே, அந்த ஏதோ ஊசி மாதிரி கொண்டு வந்தெல்லாம் எடுத்துகிட்டு போவினோம். ஆனால் இங்கே நாங்கள் உண்மையாக நினச்சோம் ஆஸ்பத்திரியில் வச்சு தான் அந்த விஷயங்கள் செய்கிறேன்னு சொல்லி உண்மையாக வைத்தியர் அர்ச்சனா சொன்ன அப்புறம் எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு விஷயம் இங்கே செய்யலாதுன்னு சொல்லி. ஆனால் எங்கேயாவது செய்திருக்கீங்கன்னா நாங்கள் வேணுமெண்டா அதுக்கு சாட்சியாக நாங்கள் இருக்கிறோம். காரணத்தினால்தான் வைத்தியர்கள் சங்கம் அவருக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டது. இது நியாயமா? எல்லாம் காசு கூட சாதாரண மக்களுக்கு அதை கொண்டு சென்று இதென்ற கஷ்டமா இருக்கு. அந்த பரிசோதனைகளும் இங்கே செய்யறதுக்குரிய ஏற்பாடு செய்யலாம். என்னென்றால் அத்தியட்சர் கைது செய்ய முயன்றதன் பின்னணி என்ன? வைத்தியசாலையில் பதில் அத்தியட்சர் கடமையில் இருக்கும்போது அவர் பதவியை பரிதாக்காமல் புதிய நியமனம் வழங்குவதன் பின்னணி என்னென்று சொல்லி அது இந்த மக்களுடைய ஒரு ஆதங்கமாக, ஒரு கவலையாக அல்லது கோபமாக இருக்குது. அது இந்த களத்தில் நான் அதுக்கு உங்களுக்கு தீர்வு சொல்ல முடியாது. நான் கொழும்புல போய்தான் அந்த என்ன இப்போ கடற்தொழில் அமைச்சர்ன்ட்டா நான் இதில் உங்களுக்கு முடிவெடுக்கலாம், இதில் சொல்லி போட்டு போகலாம். இது வந்து வேறொரு அமைச்சருக்கு கீழே இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதியோட இது சம்பந்தமாக கதைக்க வரும். இந்த அமைச்சருக்கு மேலால் ஜனாதிபதியோட கதைச்சு அமைச்சரவையில் கதைச்சு தான் அந்த இதுக்கு எடுக்க வேணும். ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் ஆக பொறுத்தது ஆற பொறுக்கிற மாதிரி கொஞ்சம் பொறுக்க வேணுமென்றதை நான் மட்டும் கேட்டுக்கணும். சரிதானே பாஸ்டர்? உருவாக்கினீங்க. ஆனா இப்ப 4 பேர் 5 பேர் சும்மா போகல வந்து மிச்சம் இருக்கிற ஆக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. உள்வாங்கப்பட்ட 15 பேரும் ஒரு இது தொடர்பா தொடர்ந்து நடவடிக்கையில இதுல செயற்பாட்டுல இருந்தா தான் அது உண்மையான ஒரு குழுவா செயற்படும். ஒரு 4 பேர் போய்க்க அவை என்னத்தை கதைக்கணும், அங்க என்ன செயற்படும். ஒரு மாசத்துக்கு ஒருக்கா இது ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அப்போ 2 தரப்பும், அதாவது இந்த வைத்தியசாலையினுடைய
நிர்வாக தரப்பு இல்லை மாகாண சபை தரப்பும் அதே நேரத்தில் இந்த மக்களுடைய பிரதேச அபிவிருத்தி குழுவுக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வை உருவாக்கி விட்டிருக்குது. வெகு விரைவில் இந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற அவர்களுடைய அந்த பிரச்சனைகள் தீரும் என்று நம்புகிறேன். எனக்கு அப்படியே தெரிய இல்லை. அவர் தேர்தலை கண்டு பயப்படுற மாதிரியும் எனக்கு தெரியலை. அவர் அறிஞ்சு கொண்டவன்ன்ற வகையில் அப்படி இருக்கிறதா தெரிய இல்லை. அவர் தவறு ஒன்று இருக்கு, அந்த தவறு திருத்தப்பட வேணுமென்ற ஒரு நோக்கில் அவற்றை செயல்பாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிதானே?